ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மசாலா தோசை ரெசிபி பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு மசாலா வச்சு தானே தோசை செய்வோம். இன்றைக்கி வந்து காளான் வச்சு மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுலேயும் இன்னும் ஸ்பெஷல் என்னென்னா, நான் இன்றைக்கி மில்லட் தோசை மாவு எடுத்திருக்கேன். ஸ்டஃபிங்க்கு உள்ளே வைக்கிற மசாலாவுக்கு காளான் எடுத்திருக்கேன். ஸோ மஷ்ரூம் மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, சோம்பு தாளிச்சுக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பூண்டு, இது நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு, அதோடையே நீங்கள் தக்காளியும் சேர்த்துக்கரலாம். வெங்காயம், தக்காளி, உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில். நீங்கள் ரெட் சில்லி, நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைனா தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் என் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோடய கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காளானை ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து குக் பண்ணுங்கள். காளான் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம தோசைக்கு உள்ளே வைக்கிற மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை கல் எடுத்து, கல் சூடானதும் தோசை எப்பவும் போல் நல்லா மெல்லிஸாக ஊற்றிக்கோங்க. சுற்றி நெய் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து வரகரிசி தோசை மாவு. இந்த வரகரிசியில் எப்படி தோசை மாவு அரைக்கிறதுன்ற வீடியோ நான் செப்பரேட்டாக போடுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு தோசை நல்லா வெந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை நடுவில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு நீங்கள் தோசையை மடிச்சுக்கலாம். சிலர் 2ஆக மடிப்பாங்க, சிலர் 3ஆக மடிப்பாங்க, சிலர் கோன் மாதிரி மடிப்பாங்க. அது உங்களுடைய விருப்பம். கொஞ்சம் தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறமா மடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான காளான் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷே இல்லைனாலும் சூப்பராக இருக்கும். இல்லைனா ஏதாவது சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன். அரிசி எடுக்கல, நம்ம வரகரிசியில் தோசை மாவு எடுத்திருக்கோம். ப்ளஸ் உருளைக்கிழங்குக்கு பதிலாக காளான் எடுத்திருக்கோம். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிடலாம். எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் இல்லாமல் சந்தோஷமாக சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய காமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.